புடைசூழ நாடெடுத்த புகழேது என்றிருந்தான். நக்கீரன் நன்னாக நபசினை புன்சாத்தான் கோபூர் மாசாட்சி சிலம்பெடுத்த தக்கோர் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யாரதனும் கவிதையனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வழங்குகிறேன். அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, ராத்திரி தூங்கும் போது நைட் 2 மணிக்கு கைத்தட்டல் சத்தம் இல்லாதனால திடீர்னு எந்திரிச்சு பெரியவர்களே தாய்மார்களேன்னு கத்திருக்கிறாங்க தூங்குறப்ப. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்தவர் என்ன பண்ணிருக்காரு, எங்களுக்கு அண்ணெல்லாம் சால்வை போட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்து இப்படி போட்டிருக்காரு, நன்றி வணக்கம் படுத்தாங்களாம். அதனால நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நல்ல நிகழ்ச்சி நடக்கும். கௌரவ தலைவர் மிகுந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு MVM முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு TKTN மணிகண்டன் அவர்களே, மலேசியால நான் 15 நாள் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி சேலம் வர்றதுக்குள்ளேயே நான் மலேசியால பேசினது எல்லாமே யூடியூப்ல வந்துருச்சு. அதனால நான் எங்க போய் பேசினாலும் இது நேத்தானே அங்க பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நேத்து கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில பேசினேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்கார ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன பண்ணுவேன், இங்க ஐயா PP ராஜகோபால் ஐயா மார்கழி திருவிழால பேசிக்கிறார். ஆனா அங்க நான் பேசுறது ஆன்மீகம் இலக்கியம்னு ராமாயணம் மகாபாரதம்லாம் ஐயா மனசு நோகாதபடிக்கு ரொம்ப சிறப்பா அங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் பேசுறேன். அதை இங்க பேச முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ராமாயணத்தை ஏன்டா கேட்கணும், அது எங்க வீட்லயே டெய்லியும் நடக்குது. ராமாயணம் எல்லார் வீட்லயும் நடக்குது, அது எதுக்கு இங்க வந்து கேட்கணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுறோம். எனக்கு ராமாயணம் தெரியும் பேச முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்?